இங்க படத்துல உங்களுக்கு விசை தொகுதிகள் காட்டப்பட்டு ஒரு புள்ளியில தொழிற்போற விசைகள் காட்டப்பட்டிருக்கு. 3 விசை காட்டப்பட்டிருக்கு. ஒன்று எஃப் அது இங்கே ஓவர்னு தந்திரியா ஓஎஃப் என்ற விசை, இன்னொன்று ஓ எக்ஸ் என்ற விசை, இன்னொன்று அதில் புறமான போடல ஆனால் விசையில் கர்மன் போட்டிருக்கு 6 வர்க்கம் 3 போட்டிருக்கு. நாங்கள் ஒன்றா பி எடுப்போம், கியூ எடுப்போம். கியூ இது ஓஎக்ஸு புறமான தந்திக்கு 5 நியூட்டன். இதில் 60 பாகை வந்திருக்கு, இதில் 30 பாகை வந்திருக்கு. எஃப் நியூட்டன் ஓஎஃப் நியூட்டன் தான் நமக்கு கேள்வியாக வருது. இது y நிலைக்குத்தன் வந்துருக்குது. இப்போ என்னடா பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு புள்ளியில் வந்து இந்த புள்ளியில் வந்து 3 விஷயம் தொடைப்படுது. அவங்க ஓஎஃப், இன்னொன்று ஓஎக்ஸ், இன்னொன்று ஓக்யூன்னு சொல்லி 3 விஷயம் தொடைப்படுது. இதில் விளைவுள் விசை வந்து இந்த ஓஎக்ஸ் வழியில் இருக்குது. ஓஎக்ஸ் வழியில் காணப்படும். ஓஎக்ஸ் வழியில் தான் காணப்படும். விளைவு விசை வந்து ஓஎக்ஸ் வழியில் தான் காணப்படுதுன்னு சொல்லப்படுது. அதே பிறகு ஓஎஃப் விசைன்ற பருமனை கேட்கிறாங்க. ஓஎஃப் விசைன்ற பருமன் உங்களுக்கு கேள்வியாது சரியா? அப்ப இதுல வந்து விளைவு விசை வந்து சரி கிடையாக வந்துட்டு, விளைவு விசை வந்து சரி கிடையாக தரப்பட்டிருக்குது. அவை விளைவு விசை சரி கிடையாக வந்திருக்கிறதால இந்த ஓமை விசை என்பது பூஜ்ஜியமாக இருக்கு. ரெண்டாவது பெருமானம் இல்லாமல் இருக்கணும்னா கிடையாது வந்துட்டு விளைவு விசை கிடையாது இருக்கிறதால நிலைக்குத்து விசை வந்து மேல் நோக்கி அங்கே பூஜ்ஜியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரியா? ஆகவே இந்த எஃப் நாம நிலைக்குத்த திருப்பி நம்ம சொன்னால் ஓபை என்ற விஷயம் எங்களுக்கு தேவைப்படாது. இந்த எஃப் நாம ஓ எஃப் நிலைக்குத்தா திருப்பி வந்தா ஓ எஃப் சைன் இதில் இருக்க பிரமாணம் போகணும் 60, இதில் இருக்க பிரமாணம் போடலாம். நிலைக்குத்தா பிரிக்கிற நேரம் சைனை பாதி கிடைக்கும் போடலாம். ஓ எஃப் சைன் 60. இந்த பிரமாணம் என்னதுக்கு சமனாக இருக்கும் என்றால் கீழ்நோக்கி நிலைக்குத்து, மேல் நோக்கி நிலைக்குத்து, அதே மாதிரி கீழ்நோக்கி நிலைக்குத்துக்கு சமனாக இருக்கும். கீழ்நோக்கி நிலைக்குத்து வந்து அது உங்களுக்கு வந்து தந்திரிக்கான பிரமாணம் 6 வர்க்கம் 3 நிலைக்குத்துக்கு சைன் கிடைக்கணும். நீங்கள் அந்த விசையில் வர்க்கம் கிடையோட வாங்கியிருப்போம், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ இது ரெண்டும் சமன் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஓ எஃப் விடை வந்து என்னவா இருக்கு பாருங்க. ஓஎஃப் விடை சைன் 60, இங்கேயும் முதல் சைன் 60 என்ன செய்யுது வெட்டுப்படுது. சைன் 60 வெட்டுப்பட்டால் ஓஎஃப் விடை 6 வர்க்கம் 3 கிடைக்கும்.